இந்த பிரபஞ்சத்தில் ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பார்வையிலிருந்து தப்பிக்க முடியுமா? தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தப்பிக்கலாம். பொதுவாக இருளில் நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருளில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? வெளிச்சம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்மளுடைய பாதையை அமைச்சிக்கணும். நாம் வெளிச்சம் வர திசையை நோக்கி நடந்தாலே இருள் தன்னால் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சனி பார்வை அப்படின்றது ஒரு இருள்மிக்க பார்வை. அப்படிப்பட்ட இருள்மிக்க பார்வையை நாம் நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு வரணும். பொதுவாகவே சனி பகவானுக்கு பகையான கிரகம் அப்படின்றது சூரியன். அந்த ஆதவன் மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டுமே போதும். வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே வராது. இதை நான் அடித்து கூறுவேன். ஏன்னா சூரிய பகவானுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. மகாபாரதத்தில் வாசுதேவ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன விஷயம் இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேருது அப்படின்னா நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். தினசரி நீங்கள் காலையில் எழுந்து அந்த சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த ஆதவனின் ஒளிக்கதிர் உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நொடி பொழுதில் உங்களை விட்டு பறந்து செல்லும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த செல்வம் செழிப்பு எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. உற்றார் உறவினர் மத்தியில் மரியாதையும் இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட அதில் பாதாளத்தில் விழுந்தா மாதிரி தான். அவருக்கு அவர் மேலே சூரிய ஒளி பட்டா மட்டுமே அவர் இழந்தது எல்லாமே திரும்பி கிடைக்கும். அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் வந்து நிற்கணும். அப்படி அவர் நின்னாலே போதும், அவர் இழந்தது அத்தனையுமே அவருக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்போது அவர் அதை செஞ்சாதானே அவருக்கு அத்தனையுமே திரும்பி கிடைக்கும். அந்த விஷயத்தை யாராலையும் அவ்வளவு சுலபமாக செய்ய முடியாது. அப்படி செஞ்சிட்டா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். நாளையிலிருந்து தயவு செய்து காலையில் குளிச்சுட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் அன்பர்களே. இந்த நடந்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்? நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டிருப்பீங்க. அந்த தொழில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்க போகுது. நீங்கள் அந்த தொழிலை தேடி போவீங்க, இல்லைனா அந்த தொழிலே உங்களை தேடி வரும். அதாவது பழைய விஷயத்தை நீங்கள் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்தி ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான். சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் கேட்ட பணம், அதாவது கடனாக கூட கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்ட பணம் நிச்சயமாக குறித்த கால தவணையில் உங்களுக்கு வந்தே தீரும். கொஞ்சம் கூட கால தாமதமே ஆகாது. இன்றைக்கி தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் இன்றைக்கே உங்களை தேடி வந்தே தீரும். பண வரவு இருக்கும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் நஷ்டமாக மாட்டீங்க. முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் தீரும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், நீங்கள் பழைய தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், இல்லத்து அரசிகள், இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் தீருங்கம்மா. எத்தனை மன உளைச்சலே! உங்களை யாருமே குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. முக்கியமாக மாமனார் மாமியாரால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க கடந்த காலத்தில். அது அத்தனையுமே இந்த காலத்தில் அப்படியே மாறும். நீங்கள் நினச்சபடி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நடந்துப்பாங்க, உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க.
முக்கியமாக உங்களுடைய கணவர் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை செவி கொடுத்து கேட்பார். இத்தனை நாளாக நீங்கள் எது சொன்னாலுமே அதை ஒரு பொருட்டாவே மதிச்சு இருக்க மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்பாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, இதை உன் விருப்பப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாற்றம் ஏற்படும். அன்பர்களே, தயவு செய்து நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய பகவானின் அந்த ஒளிக்கதிர் உங்களுடைய கண்ணில் விழணும். அப்படி விழுந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே தீரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் நீங்கும். முதல்ல நம்மளை விட்டு இருள் நீங்கி நாம் வெளிச்சத்துக்கு வந்தாலே நமக்கு நாளும் நடக்கும், அந்த நாளும் நல்லதாகவே நடக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் அரசாங்க தேர்வுகளை எழுதியிருப்பீங்க. நீங்கள் எழுதின அந்த தேர்வோட முடிவு உங்களுக்கு சாதகமாக மட்டுமே தான் வரும். தைரியமாக இருங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். முக்கியமாக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் வேலை இல்லாமல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நிலை மாறும். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து உற்றார் உறவினர் மத்தியில் உயர்ந்தே தீரும். அன்பர்களே, தைரியமாக இருங்க. இனி வரும் காலம் எல்லாமே உங்களுக்கான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைனா இந்த விஷயம் உங்களுடைய காதுக்கே வந்திருக்காது. காரணம், எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் இதையே நீங்கள் பார்க்கணும். பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு, அந்த விதி முடிவு பண்ணிடுச்சு, நீங்கள் இனிமேல் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு. போதும் ஐயா, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் எந்த விதமான கஷ்டத்தை படுறதுக்கு மனதிலையும் தெம்பில்லை, உடம்புலையும் ஆரோக்கியம் இல்லாத நிலைமையில தான் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்பது இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே. அந்த ஆதவனின் ஒளிக்கதிரால் மட்டுமே தான் இருளை நீக்கவே முடியும். இது நிதர்சனமான உண்மை. தேவையற்ற நட்பை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஏன்னா கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நேரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்காம தள்ளி போறதுக்கு காரணமே இந்த கூடா நட்பு தான். அதனால் யாரை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கணும், யாரை கொஞ்சம் தூரத்தில் தள்ளியே வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. நட்பை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய நட்பால் தான் நீங்கள் சில விஷயத்தில் துரோகத்தையே சந்திச்சு இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு அடையாமல் இருக்கீங்க. காரணம், உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குது. அதற்கு காரணம் நீங்கள் கிடையாது. யாராவது தெரிஞ்சே போய் தப்பு பண்ணுவாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் அந்த விழிப்புணர்வும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடுச்சு. இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட ரொம்பவே சிரேஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அன்பர்களே, இந்த கலியுகத்தில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை ரட்சிக்க அந்த வாசுதேவனே வருவார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டது அத்தனையுமே கிடைக்கும். தைரியமாக இருங்க. உங்களை தேடி வெற்றி வந்துக்கிட்டே இருக்கு. வெகு விரைவில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய நாள் வந்தே தீரும். அன்பர்களே, அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நன்றி.